வெளியே வருது. அதே வந்து இப்போ ஆஸ்ட்ரிச் எடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இது வந்து நம்மளுடைய கண்ட்ரியோடைய காலநிலையும் அங்க இருக்கிற காலநிலையும் வெவ்வேறு கண்டிஷன்ல இருக்கிறது. அங்க வந்து வேற வெதர், வேற வெப்பநிலை, வேற வந்து ஈரப்பதம், அது மாதிரி எல்லாமே அங்க இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அந்த முட்டையோடைய இனப்பெருக்கம் அமையும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிஷன்ல இருக்கிற இன்குபேட்டர்ல எதுவுமே இன்குபேட்டர் வச்சா உள்ள டெம்பரேச்சர் எல்லாம் மெயின்டைன் ஆகும். பட் ஆனா வெளியில இருக்கிற கண்டிஷன் வேற. அது வந்து அந்த முட்டைக்கான இது வந்து இடப்பழக்கத்துக்கு உதவாது. அதனாலதான் அது ஆக்சிங் ஆகும், ஃபெயிலியர் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன். இந்த ரீசனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிங் ஆகல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஏரியால அந்த முட்டையை ஆக்சிங் பண்ணணும், நம்ம கரெக்டா வைக்கணும்னா நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இன்குபேட்டர் வந்து ப்ராப்பரா ரெடி பண்ணணும். ப்ராப்பரா ரெடி பண்ணி கரெக்டா வந்து அதுக்கான இதெல்லாம் கொடுத்து அதுக்கு நமக்கு என்னென்ன டெம்பரேச்சர், என்ன ஹியூமிடிட்டி வேணுமோ அதை உள்ள அதாவது குறையாம என்ன டெம்பரேச்சர், என்ன ஹியூமிடிட்டி, என்ன அதுக்கு என்னெல்லாம் அந்த முட்டை பொரிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அக்யூரசி மாறாம நம்ம பாக்ஸ்குள்ள மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் அதுல இருந்து நம்ம ஆச்சிங் பண்ணி நம்ம சிக்ஸ் எடுக்க முடியும். கோழி குஞ்சு வெளியில பொறிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இன்குபேட்டர் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம நார்மலா கோழி முட்டைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சட்ட டைம், அதாவது ஃபர்ஸ்ட் 18 நாளைக்கு, கோழி முட்டைக்கு 18 நாளைக்கு நம்மளுக்கு வந்து 40% 60% ஈரப்பதம் இருக்கணும். அதே ஹேட்சிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 60 80% ஈரப்பதம் இருக்கணும். இதுவே நீங்க வந்து நெருப்பு கோழி எடுத்துட்டீங்கன்னா டோட்டலி சேஞ்ச். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஈரப்பதத்தை வந்து கூட்டுறதுக்கு நம்ம கிட்ட நிறைய இப்போ இது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ